இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, ஆண்டினுடைய மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, திரு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாளிலே இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நாம் நல்ல உடனத்தோடு வாழ உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, யூத மக்கள் மெசியாவுக்காக அவளோடு காத்து கொண்டிருந்த பின்னணியில் நடந்ததாக சொல்லப்படும் நிகழ்வு இது. சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் பொருளாதார தளத்திலும் மிக மோசமான நிலையில் உழன்ற யூத சமூகத்தார்கள் மெசியா வந்தால் அனைத்தையும் சரியாக்கி விடுவார் என்று நம்பினர். எனவே மெசியா இறைவனால் விரைவில் அனுப்பப்பட வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக பலர் பாலைநிலத்திற்கு சென்று சிறு சிறு குழுக்களாக தங்கியிருந்து ஜெபித்தனர். அவ்வாறு பாலைநிலத்தில் இருந்த ஒரு குழுவில் இருந்தவரிடையே உறவு நிலை சரியில்லாமல் இருந்தது. மெசியாவின் வருகை துரிதமாக நிகழ வேண்டும் என்று ஜெபிக்க வந்தவர்கள் தங்களுக்கிடையே சண்டையிட்டு கொண்டிருந்தனர். அந்த குழுவின் தலைவர் ஒரு நல்ல சுமூகமான உறவை ஏற்படுத்த எவ்வளவோ முயற்சி செய்தும் அது பலன் தருவது போல தெரியவில்லை. அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இறுதியாக அருகில் வாழ்ந்த மற்றொரு குழுவில் வாழ்ந்த ஞானியாக கருதப்பட்டவரிடம் தம் குழுவில் உள்ள பிரச்சனையை எடுத்துரைத்தார். அப்போது அந்த ஞானி, உங்கள் குழுவில் உள்ள பிரச்சனை ஒருபுறம் இருக்கட்டும், நாம் அவளோடு எதிர்பார்த்திருக்கின்ற மெஸ்ஸியா ஏற்கனவே வந்துவிட்டார். உங்கள் குழுவில் தான் அவர் இருக்கின்றார். அவர் யார் என்று நான் சொல்லப்போவதில்லை, நீங்களே கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். குழுவின் தலைவர் இச்செய்தியை தம் குழுவில் சொன்னபோது யாராலும் அதை நம்ப முடியவில்லை. இருப்பினும் அவர் சொன்னதில் உண்மை இருக்கலாம் என்று நம்பி ஒவ்வொருவரும் மற்றவரை மெஸ்ஸியாவாக எண்ணி மதிக்க ஆரம்பித்தனர், அன்பு செய்ய ஆரம்பித்தனர். சுமூகமான உறவு நிலை அங்கு நிலவ ஆரம்பித்தது. நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே இருக்கின்றார் என்று திருமுழுக்கு யோவானின் வார்த்தைகள் நம் இறைவன் நம் கண்களுக்கு புலப்படாத வடிவில் நம் நடுவில் இருப்பதை சுட்டி காட்டுகின்றது. இந்த இறைவனை நாம் கண்டுகொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என்னோடு வாழக்கூடிய மனிதரின் என்னால் இறைவனை கண்டுகொள்ள முடிகின்றதா? ஒவ்வொரு சிறிய உயிரிலுமே நாம் கடவுளை காண்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மெசியா வந்தார், சென்றார், மீண்டும் வருவார் என்பது அல்ல. நம் மத்தியிலே அந்த மெசியாவை காண வேண்டும். நம் குடும்பத்தில் அல்லது படிக்கக்கூடிய இடத்தில் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்தில் அல்லது ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மதிப்பிலும் மரியாதையிலும் அந்த மனித நேயத்தில்தான் மெசியா பிறக்கின்றார் என்ற உணர்வோடு இணைந்து ஜெபிப்போமா? பரலோகத்தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி. இதோ நீர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நற்செயலும் பிறக்கின்றீர் என்பதை உணர்ந்து உமக்கேற்ற பிள்ளைகளாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.